Hey dudes, welcome back to Family Vlog. So நாங்க இன்னைக்கு வந்திருக்கிற ஸ்பாட் வந்து காயல்பட்டியின் கிருஷ்ணா பண்ணை பார்க். ஃபர்ஸ்ட் வந்து நான் காயல்பட்டினம் படித்தேன். அது அப்படி கிடையாது. காயல்பட்டியின் ஒரு லொகேஷன். கிருஷ்ணா பண்ணை பால். காயல்பட்டியின் கிருஷ்ணா பண்ணை பால். ஸோ பால் பண்ணை இல்லை, பண்ணை பாலா. ஒரு பால் கேன் இருக்குல்ல, நம்ம எவ்வளோ சைஸ் கேன் பார்த்துருக்கோம். மிஞ்சி போனால் ஒரு 20 லிட்டர் கேனு, 30 லிட்டர் கேன், 40 லிட்டர் 50 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த பால் கேன். பட் ஆனால் இங்கே இருக்கிற கேன் வந்து எப்படி ஒரு டேங்கோட பெருசு, அதை விட ஒரு ட்ரிபிள் சைஸ் பெருசு. ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஆமாம் டீட்டெயிலாக என்ன சொல்லிட்டு உள்ள வீடியோவில் பார்த்துக்கலாம். வாங்க போகலாம். என்ன பண்ணுன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெஜ்ஜு மெனு இப்போ பார்க்குறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வெஜ்ஜு மெனு வெஜ்ஜு மெனு மனப்பட மாட்டியா? மெனு சூஸ் பண்ணிட்டியா? நீ முன்னாடியே சொன்ன மாதிரி மஸ்ரூம் 65. அப்போ நீ வெறும் மஸ்ரூம் 65 தான் சாப்பிட போகிற. அது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதே ஓ ஐட்டம் தான் இருக்குது. இதுவும் வந்து என் ஃபேவரெட்டு. என் கண்ணு வந்து அங்கே ஒரு ஐஸ்கிரீம் டப்பா இருந்துச்சு, அந்த சைடு தான் போச்சு. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோழி, பகோடா, பஜ்ஜி, அது வந்து என்னன்னு தெரியல. என் தெரிஞ்சு அது ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்கி. அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த கூர்மா சொல்லுவாங்கள்ல, அதுக்குள்ளே வைக்கிறது அதுன்னு நினைக்கிறேன். ஃபேவரெட் மாமா என்ன ஃபேவரெட்டு? அது பேர் மறந்துருச்சு, ஆனால் என்னன்னு தெரியல. பணியாரம். பணியாரம். அது வந்து சுண்டல். தம்பி சுண்டல். ஆமாம், இதெல்லாம் வந்து பார்சலும் கிடைக்கும் நம்மளுக்கு. இங்கே வந்து முறுக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு இது பேரே ஆக்சுவலி வாயில் வரல. வீரலப்பட்டி பெரிய மிக்சர். எனக்கு அது வாயில் வரல. வீரலப்பட்டி பெரிய ஒவ்வொரு ஊர் அதே மாதிரி கோவை ஒரு ஊர் பேரை வச்சு டிஃபைன் பண்ணி அதோட ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே போட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. அது தமிழ் படி. தமிழில் தான் போட்டிருக்கு படி. கோழியா? இது வந்து கேழ்வரகு உருண்டை. அவள் வந்து கோழின்னு படித்தா. இங்கே நிறைய இதெல்லாம் வகை வகை உருண்டை. கேண்டில் சொன்னப்ப இதெல்லாம் இங்கே வந்து அடுத்து உங்களுக்கு எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே சரி, எங்கே போனீங்கன்னாலும் சரி, ஒரு மெனு பார்க்குறதுக்கு மெனு கார்டு தான் உங்களுக்கு தருவாங்க. ஆனால் இது வந்து மெனு பார்க்குறதுக்கே நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கே அடுத்து கியூஆர் இருக்குது. கியூஆர் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் எல்லா மெனுஸுமே இதில் வந்துடும். அதுலேயே நீங்கள் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் இல்லை, ஸ்கேன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் கவலைப்படாதீங்க. இங்கே இருக்கவங்களே வந்துட்டு மெனு சொல்லுவாங்க. மெனு கார்டும் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு மெனு கியூஆரும் இருக்குது. உங்களுக்கு மெனுஸ்லாம் பார்க்குறதுக்கு. அது நெக்ஸ்ட்டு ஜம்ப் பண்ணோன்னா ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் பாதாம் பால்கோவா, ஸ்ரீவில்லிபுத்தூர் முந்திரி பால்கோவா. ஆக்சுவலி எனக்கு என்னோட ஃபேவரெட்டு எல்லாமே ஃபேவரெட் இருக்குது. ஆக்சுவலி பால்கோவானாலே எனக்கு ஃபேவரெட். அதில் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் வந்து ஜாக் ஃப்ரூட் பால்கோவா. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு. அது இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து எல்லாருக்கும் ஃபேவரட் மது. உனக்கு ஃபேவரட்டா? என் ஃபேவரெட்டு புளியோதரை மிக்ஸ். வத்த குழம்பு கண்டிப்பாக இதை நான் வாங்காத போக மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் பொடியும் இருக்குது. இந்த எண்ணெயில் பொடி ஒயிட் ரைஸ் செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. இட்லி பொடி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது மாதிரி கொள்ளு இட்லி பொடி நான் கேள்விப்பட்டது தான். ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டேன் கொள்ளு இட்லி பொடி. அதுக்கப்புறம் இது என்னது தெரியல. இது என்னது? பால்கோவா பாக்கெட். பால்கோவா பாக்கெட். அதுக்கப்புறம் பால் பண்ணனால கண்டிப்பாக நெய் இருக்கும். அது இது என்னது? கோகனட் ஆயில். இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே மது பார்த்தது எல்லாமே லைக் உங்களுக்கு சொன்னது எல்லாமே லைக் கைண்ட் ஆஃப் பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால, பேக்கரின்றதுனாலோ இல்லை டீ ஸ்டால்ன்றதுனாலோ அந்த மாதிரி சர்ச் பண்ணாதீங்க. இந்த நேம் எல்லாருமே சொன்னோன்னே ஓகே இது ஒரு
கஃபே, ஒரு டீ ஸ்டால், காஃபி ஸ்டால் அப்படின்னு தான் நினச்சிருப்போம். நாங்களும் அப்படி தான் நினச்சி வந்தோம். அப்புறம் மெனூஸ் பார்க்குறதுக்கு தான் தெரிஞ்சு இது ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி. லிட்டரலாக சொன்னால் லைக் வெளியிலேருந்து பார்க்கும்போது லைக் பால் பண்ணையை மட்டும் நம்ம தெரியும் போது என்ன தெரியும்னா லைக் டீ ஸ்டாலாக இருக்கும். லைக் நம்ம லிட்டரலாக சொல்ல போனால் இந்த கருப்பட்டி காஃபி டீ கடை இருக்கும், அந்த மாதிரி டீ கடை. இந்த மாதிரி தான் நினச்சோம். ஆமாம், லிட்டரலாக அதுக்கு தான் உள்ளே வருவோம். ஆனால் லிட்டரலாக சொல்ல போனால் உள்ளே வரும்போது தான் தெரியுது இந்த மல்டிபிள் வெஜ் ரெஸ்டாரண்ட். அதே மாதிரி லைக் ட்ராவல் பண்ணுறதுக்கு போவாங்க, லாங் ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் போவாங்க. இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். டீ குடிக்கிறோம், நாங்கள் டீ குடிக்கிறதுக்கு வந்தோம், ஆனால் பார்த்தா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே கலந்துருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு லைக் டீ காஃபி எல்லாமே சாப்பிடாத ப்ளஸ் அவங்க டின்னர் இல்லை லஞ்சோ இல்லை டின்னரும் எல்லாமே முடிச்சுட்டு தான் போவோம். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, நிறைய சீட்ஸும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃப்ரெண்ட்ஸில் ஸ்பாட் போடுறேன்னு சொல்லுவாங்க, இந்த போடுங்க. இப்போ நம்ம வீடியோவில் வந்து பார்த்தோம் மெனு பார்க்கறதுக்கு QR தனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது. ஸோ QR ஸ்கேன் பண்ணி மெனு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குன்னா ஸ்டார்டப் சூப்ஸ் இருக்குது. ஸ்டார்டர்ஸ்லேயே வந்து வெஜ்ஜில் கோபி மஞ்சூரியன், சில்லி பன்னீர், வெஜ்ஜு அதே தான் என்னென்னமோ அது என்ன டிஷ்ஷஸில் இருக்குதோ பன்னீர் 65 எல்லா டைப் ஆஃப் 65 சாரி ஒன்லி வெஜ். லஞ்ச் மீல்ஸ் கூட இருக்குது. பிஸ்மில்லாபாத், அது வாயில் வராது. பிஸ்மில்லாபாத். பிஸ்மில்லாபாத். வெஜ் பிரியாணி, லெமன் ரைஸ், மஷ்ரூம் பிரியாணி, பிரேக்ஃபாஸ்ட்டு தனியாக அந்த இட்லி வகை, சாம்பார், பூரி மசாலா எல்லாமே இருக்குது. அப்புறம் இட்லி ஸ்பெஷல் டின்னர்னு சொல்லிட்டு இருக்காது. நிறைய டின்னர் ஐட்டம்ஸில் இட்லியில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே இருக்குது, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்பா மெனு 12 பேஜுக்கு போகுது. லிட்டரலாக சொல்ல போனால் அன்டில் தென் நீங்கள் உள்ளே வந்து மெனுவை ஸ்க்ரால் பண்ணி பார்க்க வரைக்கும் உள்ளே இவ்வளோ இருக்கா டீச்சர் மாதிரி தானே தெரியுது அப்படின்னா யோசிப்போம். லிட்டரலாக எதுக்கு தெரியுமா இருக்கு? நான் உங்களுக்கு அந்த இது போடுவோம், இட்லின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இட்லி அந்த ஒரு ரோசன் மென்ஷன் பண்ணி தோசை ஐட்டம்ஸ் இருக்குது, பரோட்டா, அதேமாதிரி தனித்தனியாக ஒரு டிஷ்ஷும் மென்ஷன் பண்ணி அந்த டிஷ்ஷில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு காஸ்ட்டுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அப்புறம் ஹாட், அது எனக்கு அது பிடிக்காது. ஹாட்னா நீங்கள் தெளிவாக சொன்ன ஹாட் பிவரேஜஸ் வெறும் ஹாட்டுன்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலி ஹாட் பீவரேஜஸ் அவன் இதை தான் வந்து ஹாட்டுன்னு சொல்லி வச்சுருக்கான். லைக் டீ காஃபிஸ் அந்த மாதிரி தான் அது ஹாட்னு சொல்லி நம்மளுக்கு செட் சொன்னாங்க. ஆகாது. அவங்க காஃபி ஃபல்லுடா நிறைய பேர் சின்ன பசங்களா மம்மி எனக்கு ஃபல்லுடா வேணும். நான் அதோட மொஜிட்டோஸ் இருக்குது, ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது, மில்க் ஷேக் இருக்குது, ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் தனியாக இருக்குது. இவங்க வந்து கேட்ரிங் ஆர்டர்ஸு லைக் கைண்ட் ஆஃப் ஸ்மால் ஈவெண்ட்ஸு பார்ட்டி ஆர்டர்ஸ் எல்லாமே அவங்க வந்து லைக் அக்செப்ட் பண்ணுறாங்க. லைக் அதுக்கும் தனியாக மென்ஷன் பண்ணுறாங்க செப்பரேட் வாட்ஸ்அப் கான்டாக்ட் வச்சு. இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் ஏதாவது இந்த கடையில் எடுக்கணும்னா தனியாக கான்டாக்ட் இருக்குது, அதையும் நாங்கள் வந்து வீடியோலேயே இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். அது செஞ்சு ஃப்ரான்சைஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்ச்சைஸ் ஆமாம், லைக் ஃப்ரான்ச்சைஸ் என்கொயரியும் இருக்குது இங்கே. சேம் டைம் உங்களுக்கு நான் இதுலேயும் நம்பர் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வீடியோலையும். வேணாம், டிஸ்கிரிப்ஷனில் தான் போடுவோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகே, நாங்கள் வந்துட்டு இப்போ ஆர்டர் கொடுத்துடுறோம். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறோம். சாரி, முக்கியமான டாஸ்க் ஆர்டர் பண்ணுறது. இவ்வளோ லிஸ்ட் இருக்குது, சும்மாவே கஷ்டம். இதில் வந்து இவ்வளோ லிஸ்ட் இருக்கிறதுனால நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன ஆர்டர் பண்ணுறோன்னு முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடுறோம். பாய். எல்லாம் பொட்டாசிக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வெஜ் தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான்வெஜ் குருமா மாதிரியே இருக்குது. சிக்கனுக்கு பதிலாக சென்னா இருக்குது, அவ்வளோதான். சில்லி பரோட்டாவும் சில்லி பரோட்டா எப்படின்னா லைக் முறுமுறுன்னா ரொம்ப கொஞ்சம் மென்று சாப்பிட்றதுக்கே வாயெல்லாம் வலிக்கும். ஆனால் லைக் மொறுமொறுன்னு இருக்குது, ஆனால் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. கிடச்சி மென்று கிடச்சி சாப்பிட்றது நல்லா இருக்குது. நூடுல்ஸ் எப்படி இருக்கு? ஆக்சுவலி நூடுல்ஸ் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. கோபியோட அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா இருக்குது. டீ வச்சாங்களா என்ன? பாருங்க எங்கே காணும் ஊர்பட்டது நான் எல்லாத்தையும் பொறுக்கிட்டேன். கோபி டீயெல்லாம் இல்லை, ஆனால் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பொட்டாசி மாதம் யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களோ, ஒரு வெஜ்ஜுக்கு இது பண்ணுறீங்களோ, ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெஸ்டாரண்ட் இது. நான் ஜஸ்ட் ஒரு கடையில் அந்த இது தானே பார்க்க போனேன். நான் ஆர்டர் பண்ண சோலாபுரியில் இப்படி அப்படி இப்படி அப்படி பாதி சோலாபுரி இருக்காங்க. கொஞ்சமாச்சும் மனசு பந்திக்கு முந்திக்கணும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் நான் பண்ணேன். ஏன்னா சோறு கிடைக்காது. சில்லி பரோட்டாவில் அதில் அவங்க போட்ட எல்லாமே, அதாவது காரம், அதை போட்ட கொத்தமல்லி எல்லாமே நான் பிடிச்சிருக்கு. எல்லா
ஃப்ளேவருமே இருக்கும். காதுலாம் அப்படியே புகையா கம்மி இருக்குமே. அப்படியே காது இல்லை இந்த இதில் 2 காதுலையும் அப்படியே புகையெல்லாம் விட்டுரும். புகையா புகை விட்டுருலாம். நான் எங்கே போனாலுமே கண்டிப்பாக வெஜ்ஜுனா மஷ்ரூம் 65 ஆர்டர் போட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு பண்ணுவாங்க. இந்த மசாலா இருக்குதுன்னா அதுதான் ஒரு தூள் தூளாக இருக்கும், பீஸே இருக்காது. அதில் நிறைய கருவேப்பிலை போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் எவ்வளோ பீஸ் பண்ணிடுறீங்க? நான் இது கோபின்னு நினைச்சேன். அதான் தெரியும். நானும் அப்படி தான் நினச்சேன். இதை சொல்லி தான் தெரியும் எனக்கு மஷ்ரூம்னு. இதுதான் பிடிக்கும், இதுதான் பிடிக்கும். அது என் டிபார்ட்மெண்ட் இல்லை, அதனால நான் அதுக்கிட்ட போகல. அதனால அவர் குடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் பிளாக் காஃபி குடிக்க போறாரு. நடுவில் ஒன்று வந்துட்டு கிராஸ்டாக் அவருக்கு வந்துட்டு என்னதுன்னா இது வந்துட்டு டீ. இதையே நாங்கள் காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் காஃபிக்கு முடிச்சுட்டு வரோம். எப்படி இருக்குது பிளாக் காஃபி? பிளாக் காஃபி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பிளாக் காஃபி குடிக்கிறேன். பிளாக் டீ குடிச்சிருக்கேன், பிளாக் ஜிஞ்சர் டீ, லெமன் டீ அதெல்லாமே குடிச்சிருக்கேன். ஆனால் நான் பிளாக் காஃபி நான் இது வரையும் குடிச்சதில்ல, டேஸ்ட் பண்ணதும் கிடையாது. எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, டிகாஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நல்லா இருக்குது பிளாக் காஃபி. எப்படி இருக்கு? ஆக்சுவலி அந்த மில்கோட அந்த டேஸ்ட் இருக்குதுல்ல, லைக் நம்ம ரெகுலர் லைக் வீட்டில் குடிக்கிறதும் ரெகுலராக டீ தான் குடிக்கிறோம். ஆனால் அந்த மில்கோட டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வருது. அந்த மில்கோட டேஸ்ட்டாக இல்லை அவங்க யூஸ் பண்ணுற லைக் அந்த இது இருக்குல்ல, பசும்பால். பசும்பால். ஆமா. ஆக்சுவலி இங்கே பசும்பால் தான் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறேன். அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வந்து இல்லை பால் கலந்தே வாங்கியிருப்பேன் டீ காஃபி. ஆல்ரெடி தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இது அப்பளம் உங்களை அந்த வாட்டர் மிலான் குடிக்காமல் வைக்கவா? வேணாம் நான் கொஞ்சம் பிளாக் காஃபி ஊற்றுறேன், நீ கொஞ்சம் டீ ஊற்று. வேணாம் இங்கேருந்து ஏதாச்சும் நம்ம சொல்லியே பண்ணலாம். வேணாம். சரி நான் போயிட்டு என்னோட பிளாக்னு சொல்லி பிளாக் வந்துச்சு. நான் வாட்டர் பிளாக் ஜூஸ் தண்ணி அப்படிலாம் இல்லை, நான் கேட்ட மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மீடியம் ஆயிடுச்சு. மில்கி கலக்காம எந்த வாட்டர் மேலான மில்கி கலப்பாங்க. மில்க் ஷேக்கில் கலப்பாங்க. மில்க் ஷேக்கில் மில்க் கலப்பாங்க. மீடியமாக ஐஸ் போட்டுருந்தேன், சுகரும் மீடியமாக போட்டுருந்தேன். அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றல, கரெக்டாக இருக்குது. அந்த எனக்கு அந்த வாட்டர் மிலான் அது தெரியணும், அதே மாதிரி தான் இருக்குது. சரினா பீஸ் தெரியும். பீஸ் இல்லை, அரைக்கிறது வந்துட்டு ஒரு குறைன்னா வாட்டர் மிலன் கொட்டையை போட்டு தான் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் காஃபியை ரசித்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஏய் ஆக்சுவலாக இது வந்து நல்லா இருக்கு. எப்படி சொல்கிறது, ஒரு டேஸ்ட்டு அதை சொல்லாமல் வேணாமான்னு தெரில, ஆனால் நல்லா இருக்கு. காலி எல்லா ஃபுட்டும் சுட வந்துச்சா, அந்த சுட சாப்பிட்டுட்டு ஒரு சில்லுன்னு குடிக்கிறதுல நிறைய பேர் சூடாக சாப்பிட்டுட்டு சூடாகவே குடிப்பாங்க, நிறைய பேர் சூடாக சாப்பிட்டு சில்லுன்னு குடிக்கிறாங்க. என்ன மாதிரி ஆர்டர் பண்ணதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் வந்துட்டு ஒரு சில செலக்டிவாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நம்ம நிறைய டிஷ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிறது வந்து டின்னர் டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் நம்ம வந்து டீ சாப்பிடலாம், அந்த ஒரு மைண்ட் டீ ஸ்நாக்ஸ் ரெஸ்டாரண்ட் தெரிஞ்சவங்க தான் நம்ம வந்து சரி ஓகே நைட்டு டின்னர் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் சொல்லிட்டு செலக்டிவாக ஒருத்தருக்கும் ஒரு டிஷ்ஷு ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்டோம். இன்னும் வந்து ஒரு டிஷ்லாம் ட்ரை பண்ணல, அதெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று அந்த நட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல. ஆக்சுவலாக இங்கே வந்து பன் பரோட்டா இருக்குது, ஜூஸ் பரோட்டா, பன் பரோட்டா இருக்குது. அது வந்து அப்புறம் காஞ்சிபுரம் இட்லின்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது. அதுவும் கேட்டோம், அது இப்போ அவைலபிள் இல்லை. மேபி சண்டேன்றதால அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அவைலபிள் இல்லாமல் இருக்கும். மேபி மார்னிங் இருக்கலாம். மார்னிங் வந்து காஞ்சிபுரம் கிடைக்கலாம், நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் ஆர்டர் பண்ணோம். இப்போ ஆக்சுவலி எல்லாமே சாப்பிட்டோம். ஆக்சுவலி எங்களுக்கு நிறைய சாப்பிடணுன்னு இருக்குது, ஆனால் அங்கே ப்ரிப்பேர்டாக வரதுனால செலக்டடாக தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டது வரைக்குமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்பெஷலாக சொல்லணும்னா டீ வந்து மேபி பிரீத்தி வந்து டீ லவர் கிடையாது, டீ லவர் கிடையாது, டீ பர்பரே கிடையாது. டேஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் டெய்லியும் டீ குடிப்பேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ டீ வந்து இவங்க தான் ஆர்டர் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா சும்மா ஒரு வாய்ப்பு வச்சு மீதி எல்லாமே பாதி டீ காலி, நீங்களே வீடியோ பாதி டீ காலி. யாரை பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டம் நல்ல வேலை நான் வந்து
பிளாக் காஃபி ஆர்டர் பண்ணேன். ஏன்னா வீட்டுக்கு பாதி அதையும் ஆக்சுவலி அதையும் டேஸ்ட் பண்ணலாம் தான் பார்த்தேன். சரி டீ ஃப்ளேவரிங் நல்லா இருக்கு. ஆக்சுவலி அந்த மில்கோட இதா இல்லை அவங்க இல்லை யூஸ் அது பண்ண எப்படி சொல்கிறது, இந்த ஒரு சில இதெல்லாம் மில்க் வந்து பசும்பால் சொல்லி நார்மலாக ஃபேக்ட்ரி அவுட்லெட் யூனிக் டேஸ்ட். ஆக்சுவலி என்ன இருந்தது ஒரு சில ஃபேக்ட்ரியில் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்க வீட்டில். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாமல் அப்படியே கொடுப்பாங்க. அதாவது அந்த taste ஸ்டாண்டர்டைஸ் பண்ணால் டேட் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதாவது ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். அதாவது 3 to 2 days அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மில்க் வந்து அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நம்ம வந்து அன்னன்னைக்கே அந்த மில்க் வாங்கி பசும்பால் யூஸ் பண்ணுறதால டீ அவ்வளோ டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக வந்த காரணமே அதுதான் அதுதான். முக்கியமாக. அதுக்கப்புறம் எனக்கு சில்லி பரோட்டாவில் சொல்லணும்னா மொறு கட்டி பார்க்க மொறு இருந்துச்சு. நான் நினச்சலை நம்மளால் கடிக்க முடியாது சுத்தமாக அப்படின்னு நினச்சேன். ஆனால் சாப்பிட்றப்ப தான் தெரிஞ்சது நல்லா ஈஸியாக வந்து அது க்ரன்ச்சி வந்து கடிச்சு சாப்பிட முடியுது. எந்த கஷ்டமும் இல்லாத சாஃப்டாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க வந்து மஷ்ரூம் 65 ஆர்டர் பண்ணாங்க. நான் அதை நினச்சி ஆக்சுவலி வந்து அப்போ ஓகே கோபி தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க நினச்சேன். லைக் சைஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் பிடிக்க வர அதுக்கேற்ற மாதிரி சைஸை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நான் வந்து கோபி தான் நினச்சேன். அப்புறமா தான் சொல்கிறாங்க இல்லை அது கோபி இல்லை மஷ்ரூம் சொல்லிட்டு. நான் எந்த கடையிலுமே வந்து மஷ்ரூம் ஸோ இந்த சைஸுக்கு வந்து நான் ஃப்ரை போட்டு 65 போட்டு நான் பார்த்ததில்லை. இங்கே நல்லா இருந்துச்சு. ஓகே. அது பியாண்ட் தட் வந்து இந்த ஷாப்போட ஓனருக்கு லிட்டரெலாம் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிங்கன்னா அவங்க தான் எங்களுக்கு லைக் பெர்மிஷன்ஸ் கொடுத்ததும் சரி, அவங்களுக்கு எல்லாமே எனக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செஞ்சதும் சரி நீங்கள் எதுனாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாமே இது பண்ணுவாங்க லைக் இதெல்லாம் சொல்லி தரேன்னு சொல்லி சரி அவங்க பண்ணாங்க. அப்போ அவர் இங்கே தான் இருக்காரு. இங்கே தான் அவர் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து அவங்க ஒர்க் ஹவர்ஸில் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணான்றத பிஸியாக இருக்கிறாங்க ரொம்ப. பர்சனலாக நம்ம யோசிச்சது அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். Peak hours. ஏன்னா பிஸியாக இருக்குது. பீக் ஹவர்ஸுக்கு ரொம்ப crowd-ஆ இருக்கு. பார்த்தோம்னா 8 o'clock தான் ஆகுது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கான பீக் ஹவர்ஸ். அவங்களோட டைம் ஒரு 9:30 அப்புறம் தான் ஃப்ரீயாக வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வர ரொம்ப ஸோ கொஞ்சம் பீக் பிஸியாக ஹவர்ஸை இருக்காங்க. போய் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ அதனால அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பேசிட்டாங்க. நாங்கள் சும்மா கேட்டதுக்கு வந்துட்டு எப்போனா 4 to 5 ரொம்ப கூட்டமாக இருக்குமா, இடமே இருக்காத அளவுக்கு கூட்டம். ஸோ ஆக்சுவலி இப்போவும் அப்படி தான் ஆக்சுவலாக இருக்குது. இப்படி அந்த மாதிரி தான் இருக்குது. அவர் சொன்ன 4 to 5 வந்ததுன்னா ரொம்ப கூட்டமாக 4 to 5 வந்தால் ரொம்ப நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால தான் ஒரு 1 hour ப்ரேயர் இதுக்கு கொஞ்சம் லேட்டாகவே வந்தோம். பட் இருந்தாலுமே சரி லைக் மூவிங்ஸில் மார்க்கெட் வந்து மூவிங்கில் தான் இருக்குது, ஃபுட்டு வந்து மூவிங்கில் தான் இருக்குது. அப்படியே சுட சுட போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே டேபிள் கிடைக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரம் பார்த்துட்டே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சொன்னால் டேபிளே கிடைக்குது. அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட பேர் எஸ், நீங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 200 feet ரேடியல் ரோட்டில் கேஎம்எஸ் மாடல்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும். ஸோ அதுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கும். இன்னொரு லொக்கேஷன் எதுவும் சொல்லலான்னு பார்த்தா மெயினான லொக்கேஷனை நிறைய பேர் இப்போ இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. மெயினான லொக்கேஷன் அந்த பால் டப்பாவை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வேறு எதனா லொக்கேஷன் பார்த்தா நாராயணா ஷெல் பெட்ரோல் பண்ணாமல் ஷெல் பெட்ரோல் பங்க் நாராயணா பக்கத்தில் பெட்ரோல் பங்க் ஆக்சுவலி மெயினாக அப்படியே இந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்த காரணமே பால் அந்த டப்பா. பால் டப்பா தான் ஆக்சுவலி. பால் டப்பா இல்லை பால் டப்பான்னு பால் டீ பால் டீ. பால் டேங்க் பெரிய பள்ளம். டேங்க் பால் சொல்ல முடியாது. அதை விட ட்ரிபிள் சைஸில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அது நாங்கள் கட்டினப்ப என்னன்னே தெரியாததான் இருந்தோம். அப்புறம் தான் பார்த்தோம் அந்த ஒரு டீமோடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அந்த பால் டப்பான்னு. கேட்சியாக இருக்குது. Catchy-ஆ என்னடா இதுக்குள்ளாடி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காச்சும் வருவாங்க. வந்தால் லிட்டரலாக வந்து பார்க்கும்போது இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அவங்ககிட்ட லைக் ஃப்ரான்ச்சைஸ் எப்படி இருந்தால் நாங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி Contact சொன்ன மாதிரி details கொடுக்குறோம். எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவோம். அதே மாதிரி அவங்க ஃபேஸ்புக்லேயும் இருக்கிறாங்க, இன்ஸ்டாலேயுமே இருக்காங்க. அவங்களோட டீம் வந்து காயல்பட்டி கிருஷ்ணா பண்டேபால் ஃபேஸ்புக்லேயும் இருக்காங்க, இன்ஸ்டாலேயும் இருக்கிறாங்க. ஒரு வாட்டி சொல்லு. எனக்கு வராது. காயல்பட்டி வர வரைக்கும் தாயில் பட்டியா தாயில் பட்டி என்னன்னே வாயில வரணும். நாளை காயல்பட்டினம்னு படிப்போம். காயல்பட்டினம் கடை பேர் கொள்ள வேண்டாம். அழகாக அதான் நம்ம ஒரு வார்த்தை ஸ்டார்டிங் பண்ண நம்மளே ஒரு வேர்டு கெஸ் பண்ணிடுவோம்ல, அதே மாதிரி தான் தாயில் பட்டினம். டக்குன்னு பார்த்தா வாயில நுழையாது. மைண்ட்லேயே ரிஜிஸ்டர் ஆகாது. வந்து நான் இதை பழக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்தா புதுசுன்னு போகும், புதுசுன்னு வருவாங்க. அதனால் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். கான்சன்ட்ரேட் பண்ணி நிறுத்தி நிதானமாக பார்த்தா ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்கும். செம்மி ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது. சர்விங் இதே மாதிரி தான். சர்விங்ஸும் லைக் க்ளீனிங்னஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இன்னொன்று என்னென்னா ஐடியாவில் சும்மா இப்படி போகிறோம் அப்படின்னா காஃபி குடிக்கணும் அப்படியே வண்டி ஓரங்கள் காஃபி குடிக்கணும். பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். சர்வீஸ் ரோடா, ஸோ அதனால் பார்க்கிங்கும் செம்ம ஸ்பேஸாக இருக்குது.
ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. அப்படியே ஹைவேல போகும்போது அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு காஃபி சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே ஜாம் பண்ண போகிறோம். இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். Until then, signing off. Bye. மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் செக் பண்ணுங்கள், லிங்க் பாருங்கள், எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த ஸ்பாட் போடணும்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து இது பண்ணது வந்து ஒரு சில டிஷ்ஷஸ் தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ நாங்கள் மிஸ் பண்ணோம், ஒரு 1-2 மிஸ் பண்ணிட்டோம். பன் பரோட்டா, நூல் பரோட்டா, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும். புரட்டாசி மாதம் தானே, வெஜ் ரெஸ்டாரண்ட் வந்து பாருங்கள், நல்லா இருக்கும். புரட்டாசி மாதத்துலேயே இருக்கா? புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடுவோம். ஆமாம், ஆஃபீஸ் போகிறோம், வாங்க போய் சிக்கன் ரைஸ் சாப்பிடலாமா? இல்லை, புரட்டாசி மாதம் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் போவோம் அப்படின்றாங்க. கம்பெனி கொடுத்தா தான் சாப்பிடுவோம். அப்படிதான். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரைட் ரைஸ் முழுசாக சாப்பிட்ற மூஞ்சி தான் இருக்குது. கூட இருந்தாலும் 1/2 சாப்பிடுவேன். இல்லை லிட்டரலாக நான் ஒத்துக்கிறேன். என்னால் ஃபுல் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட முடியாது. எங்கள் ஆஃபீஸ் கேங்கில் 1/2 சில்லி சிக்கன் 1/2 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 1/2 அவ்வளோ. Bye viewers. வாங்க சந்தோஷமா போங்க.